தாழ்ச்சி கொண்ட நெஞ்சம், தோள் கொடுக்கும் ஆர்வம், நீர் விரும்பும் காணிக்கை இதுவல்லவோ. வாழ்த்துகின்ற மனங்கள், வாழ வைக்கும் செயல்கள், உயர்வான காணிக்கை இதுவல்லவோ. தாழ்ச்சி கொண்ட நெஞ்சம், தோள் கொடுக்கும் ஆர்வம், நீர் விரும்பும் காணிக்கை இதுவல்லவோ. வாழ்த்துகின்ற மனங்கள், வாழ வைக்கும் செயல்கள், உயர்வான காணிக்கை இதுவல்லவோ. தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட, தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட, காசு பணம் இல்லாத காணிக்கையானோ. திருப்பாடல் 103 இறைவார்த்தை 8 முதல் 10 முடிய. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் எங்கள் அன்பான ஆண்டவரே, முழுமனதோடு உம்மை போற்றுகிறோம் அப்பா, வாழ்த்துகிறோம் தெய்வமே, ஆராதனை செய்கிறோம் எங்கள் கடவுளே. உமக்கு ஒருவருக்கே எங்கள் ஆராதனையும் துதியும் மகிமையும். வேறு தெய்வங்களோ, வேறு சிந்தனைகளோ, வேறு விதமான நம்பிக்கைகளோ எங்களுக்கு ஏற்படாமல் உம்மை நாங்கள் சிக்கென பற்றி கொண்டு வாழ வரம் தாரும். எங்கள் சிந்தனை முழுவதும் ஆண்டவரே நீரே நிரம்பி இருக்கிறேன். எங்கள் உள்ளத்தை ஆள்பவரும் நீரே. எங்கள் சொல் செயல் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு உடன் இருக்கிறீரப்பா. இந்த நாளை தந்திருக்கிறீரே ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்கள் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து இந்த இறை வார்த்தைகளை தியானிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, நீர் இரக்கமும் அருளும் கொண்டவர். உமது இரக்கத்தினாலேயே நாங்கள் வாழ்வு பெறுகிறோம், உமது அருளினாலேயே நாங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை காண்கிறோம். ஆண்டவரே, உம் பொறுமைக்கு அளவே இல்லை அப்பா, உன் பேரன்பிற்கு அளவே இல்லை என் அன்பு ஆண்டவரே. உன் பொறுமையினால் நான் தவறு செய்தாலும், குற்றங்கள் புரிந்தாலும், பலவீனத்தினால் பாவத்தில் விழுந்தாலும் கூட உன் பொறுமை குணத்தினால் எங்களை மன்னிக்கிறீர், ஏற்றுக்கொள்ளுகிறீர். உன் பேரன்பினால் ஆண்டவரே எங்களை அரவணைத்துக் கொள்ளுகிறீர். ஆண்டவரே நன்றி, முழுமையான நன்றி, கோடான கோடி நன்றி தகப்பனே. எப்பொழுதும் நீர் கடிந்து கொள்பவர் அல்ல. என் அப்பா, என் தந்தை, என் தெய்வம் என்னை கடிந்து கொள்பவர் அல்ல, என் மீது சினம் கொள்பவர் அல்ல. சகோதரனே, சகோதரியே, நம் ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறாரே அன்றி பாவியை ஒருபோதும் வெறுப்பதில்லை. நாம் பாவிகளாக இருந்தாலும் நம்மை அன்பு செய்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார், அரவணைக்கிறார். அவர் பாவத்தையே அருவருக்கின்றார். அவர் நம்முடைய பாவங்களுக்கேற்ப ஒருபோதும் நம்மை நடத்துவதில்லையே, நம் குற்றங்களுக்கேற்ப ஒருபோதும் நம்மை அவர் தண்டிப்பதில்லையே. மன்னிப்பதில் வல்லவரே, இரக்கத்தை பொழிபவரில் நல்லவரே ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உமக்கு நான் சாட்சியாய் வாழ, உமது திருவுளத்தை நிறைவேற்ற, உம் திட்டத்தின்படி வாழ நற்கருணை நாதரே எழுந்தருளி என்னை ஆசிர்வதிப்பீராக, குடும்பத்தை ஆசிர்வதிப்பீராக, என் செயல்களை ஆசிர்வதிப்பீராக, என் பயணத்தை ஆசிர்வதிப்பீராக. என் முயற்சிகள் ஒவ்வொன்றையும் இந்த நாளில் அபரிவிதமான அருளினால் ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
வாழ்த்துகின்ற மனங்கள் வாழ வைக்கும் செயல்கள் உயர்வான காணிக்கை இதுவல்லவோ தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட காசு பணம் இல்லாத காணிக்கையானோ வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ கனிவுடனே ஏற்பாய்